வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய வளையலை வச்சு ஒரு அழகான கூடை தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் ரெண்டு வளையல் எடுத்திருக்கேன். மொத்தமான வளையல் ஒன்றே இருந்தாலும் நீங்கள் ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த உள்ளன் நூலை நம்ம இதில் மாட்டி இப்படி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே வரப்போகிறோம். வளையல் தெரியாத அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கிட்டே வாங்க. பாருங்கள், இந்தமாரி சுற்றிக்கிட்டே வாங்க. கலர் உங்கள் சாய்ஸ், நீங்கள் எந்த கலர் வேணாலும் உள்ளன் நூல் எடுத்துக்கலாம். நம்மள்கிட்ட நிறைய வளையல் மீந்து போயிருக்கோம். அதை இதுமாரி யூஸ்ஃபுல்லான ஒரு கூடை மாரி நம்ம செய்யலாம். கொஞ்சம் வெயிட்லெஸ் இல்லாத ஒரு பூவோ எதுவோ அதுமாரி வாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டு ஒட்டிட்டோம். இதே போல் எல்லா வளையலையும் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாட்டன் ரிப்பன் கோல்டு கலர் எடுத்துகிட்டு வளையலை சுற்றி அளந்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி பின்னு தான் அடிக்க போகிறோம். நிறைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு வளையலுக்கு 3 ரிப்பன் யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ வச்சு நம்ம ஜாயின் பண்ண இடத்துல இந்த ரிப்பனை வச்சு மறைச்ச மாதிரி பின் அடிச்சுக்கோங்க. நம்ம ஒட்டணும் இல்லையா, அந்த இடம் தெரியாத மாதிரி. இது போல் நமக்கு ஒரு 3 ரிப்பன் யூஸ் ஆகும். நடுவில் பூ மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தனித்தனியாக பின் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பின் அடிச்சுக்கோங்க. பாருங்கள், 3 ரிப்பன் இது போல் நான் பூ மாதிரி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பின் அடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே போல் நீங்கள் எல்லா வளையலையும் இதேமாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் எல்லா வளையலையும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு 19 வளையல் தேவைப்படும். இப்போ இந்த 2 வளையலை ஜாயின் பண்ணி நூல்லே நம்ம கட்டிடுவோம். ஒட்டினா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியில் அந்த ஒட்டினதெல்லாம் கொஞ்சம் வந்துடும். இந்தமாரி நீங்கள் கட்டிட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடைக்கு நம்ம அதே கலர் நூல்லே வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு வளையல் வச்சு சுற்றி ஒரு 6 வளையல் வச்சு கட்டிடுவோம். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கம்மு வச்சு நல்லா ஒட்டிக்கலாம். கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும். பாருங்கள், நான் இதுமாரி இப்போ நடுவில் ஒரு வளையல் வச்சுருக்கேன். சுற்றி ஒரு 6 வளையல் வைக்க போகிறேன். இதே போல் இன்னொன்றும் நம்ம அதேமாரி கட்டிடுவோம். பாருங்கள், இப்போ நான் 2 ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 வளையல் நடுவில் நம்ம நீட்டாக கட்டிக்கலாம். பாருங்கள், இந்தமாரி நீளமாக கட்டிட்டு இப்போ நடுவில் இந்த 2 பக்கமும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கலாம். நூலில் நம்ம அப்புறமா கூட கட்டிக்கலாம். நான் வீடியோக்காக ஒட்டிடுறேன். பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரம் காட்டலாம். ஒட்டியாச்சு. கட்டுறது இன்னும் சேஃப்டியாக இருக்கும் ஒட்டுறதை விட. பாருங்கள், இந்தமாரி மடக்கிட்டு கீழே 3 வரும். சைடில் அந்த 2 வளையல், 5 வளையலில் கீழே பாட்டம்லேருந்து 3 வளையலும் சைடில் ஒரு வளையலும் வரும். இப்போ அதை 2 பக்கமும் ஜாயின் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒட்டிடுங்க. அதே போல் அந்த பக்கம் இருக்கிறதையும் ஒட்டிடுங்க. பாருங்கள், இந்த பக்கம் ஒரு வளையல், அந்த பக்கம் ஒரு வளையல் வரும். கீழே நமக்கு 3 வளையல் அழகாக பாட்டம் மாதிரி நின்றுடும், கூடை மாதிரி. இப்போ இதுக்கு நம்ம கைப்பிடி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழே 3 வளையல் தெரிஞ்சு பாருங்கள். அதனால் உங்களுக்கு அழகாக நிற்க வச்சோம்னா, இப்போ இதுக்கு நடுவில் நம்ம பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன். நீங்கள் முத்துமணி இருந்தால் கூட வெள்ளை கலரில் ஒட்டலாம். இப்போ நான் க்ரீன் கலரில் புடி தனியாக தெரியணுன்றதுக்காக க்ரீன் கலர் உள்ளன் நூல் சுற்றி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஒட்டிக்கலாம். 2 பக்கமும் கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஒட்டிடுங்க. ஒரு பாதி வளையல் தெரிஞ்சால் போதும், ஃபுல்லாக வளையல் வேண்டாம். ஆஃப் வளையல் உள்ளே போட்டோம். பாருங்கள், இந்தமாரி ஒட்டிடலாம். ஒரு 3 இடத்துல ஒட்டிக்கோங்க. நீங்கள் இந்த க்ளூ கன் தான் வேணும்னு இல்லை, நம்ம அப்படியே வளையல் வச்சு நூலால் கூட க்ரீன் கலர் நூல் இருந்ததுன்னா நூலால் கட்டிடலாம். அது இன்னும் டைட்டாகவும் இருக்கும். இந்த பக்கமும் அதே அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதே அளவு கொட்டிக்கோங்க. இந்த வளையல் வச்சு நீங்கள் கட்டினாலும் இன்னும் டைட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அந்த இடத்துல கட்டிக்கலாம். நான் இப்போ ஒட்டிட்டேன். இப்போ வளையல் 2ம் சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், கூட ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டோன் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டோன் ஒட்டலாம். முத்துமணியும் ஒட்டினாலும் நல்லா தான் இருக்கும் வெள்ளையா. நான் இந்த பிங்க் கலருக்கு ஸ்டோன் ஒட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஒட்டிட்டோம்னா நம்ம கூட ரெடிங்க. வெயிட் இல்லாத ஏதாவது ஒரு பூவோ இதுவோ அந்தமாரி வாங்கி வச்சுக்கலாம். இந்த கூடையும் பார்க்க அழகாக இருக்கும். நம்ம எதுலையாவது ஷோகேஸில் கூட வச்சுருக்கலாம், அழகாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.